தக்கோலத்திலிருந்து பேராசிரியர், பட்டிமன்ற பேச்சாளர், விமர்சகர், எழுத்தாளர், கவிஞர் என பன்முக திறமை கொண்ட அன்புக்குரிய என் ஜெல்நாதன் ஐயா அவர்கள் தொடருங்கள் ஐயா. உலகெங்கும் உள்ள தமிழ் உறவுகளுக்கும் ஜெர்மனி தமிழறி வானொலிக்கும் நேயர்களுக்கும் திரு நைனை விஜய் அவர்களுக்கும் திருமதி சசிகலா நைனை விஜய் அவர்களுக்கும் என் வணக்கம். குறளும் பொருளும் அதிகாரம் 9 விருந்தோம்பல் எனும் தலைப்பில் திருவள்ளுவரை தொழுது என்னுள் பதிந்தவர்களை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். தக்கோலம் என் ஜலநாதன், உத்திரமேரூர், தமிழ்நாடு. திருக்குறள் என்றென்றும் படிக்க வேண்டிய நூல். வாழ்க்கை வழிமுறைகளை சிறப்பாக எடுத்தோதும் நூல். அன்பை, பண்பை, இன்னும் பல ஒழுக்க நெறிகளை நிறைவாக அள்ளித்தரும் நூல். வாழ்க்கையில் வரும் இன்ப துன்பங்களை எடுத்து சொல்வதை மட்டுமன்றி எது நல்லது எது கெட்டது என்பதையும் பற்றியும் தெள்ளத் தெளிவாக கூறுகின்ற நூல். வாழ்க்கையை குறளின் பாதையில் அமைத்திட்டால் நலமே விளையும். அறத்துப்பால் அதிகாரம் 9 விருந்தோம்பல். தம்மிடம் வந்த விருந்தினரை போற்றி காத்தல் என்பதாகும். கணவன் மனைவி இருவராலும் சேர்ந்து உபசரிப்பது இல்லத்தாருக்கு உரியதாகும். விருந்தின் சிறப்பினை அறிந்த இல்லறத்தானை போற்றுவர் என்றும் விருந்தினர்களை போற்றுவதுதான் வேள்வியாகும். சாவா மருந்தாக இருந்தாலும் விருந்தினருக்கு அளித்தல் வேண்டும் என பலவாக விருந்தோம்பலின் சிறப்பை சிறப்பாக இவ்வதிகாரம் கூறுகிறது. இனி இவ்வதிகாரத்தில் உள்ள குறட்பாக்களை சிந்திப்போம். 81 திருக்குறள். இருந்து ஓம்பி இல்வாழ்வது எல்லாம் விருந்து ஓம்பி வேளாண்மை செய்தற் பொருட்டு. கணவனும் மனைவியும் வீட்டில் இருந்து தம்மையும் தம் மக்களையும் தம் பொருள்களையும் பேணி காத்து வாழ்வதெல்லாம் விருந்தினரை பேணி அவருக்கு பல வகையிலும் உதவி செய்வதற்கே ஆகும். 82வது திருக்குறள். விருந்து புறத்தான் உண்டல் சாவா மருந்து எனினும் வேண்டற்பாற்று அன்று. உண்ணப்படும் பொருள் சாவா மருந்தே ஆனாலும் விருந்தினரை வீட்டுக்கு வெளியே வைத்துவிட்டு தான் மட்டும் உள்ளிருந்து தனித்து உண்ணுதல் விரும்பத்தக்கதன்று. 83வது திருக்குறள். வருவிருந்து வைகளும் ஓம்புவான் வாழ்க்கை பருவந்து பாழ்படுதல் இன்று. நாள்தோறும் தன்னை நோக்கி வருகின்ற விருந்தினரை பேணுகின்றவனது இல்வாழ்க்கை வறுமையால் துன்புற்று கெடுவதில்லை. 84வது திருக்குறள். முக மலர்ச்சியோடு நல்ல விருந்தினரை பேணுகின்றவனது வீட்டில் திருமகள் மனமகிழ்ந்து நிலையாக தங்குவாள். 85வது திருக்குறள். வித்தும் இடல் வேண்டும் கொல்லோ விருந்து ஓம்பி மிச்சில் மிசைவான் புலம். முதலில் விருந்தினரை உண்ணச் செய்து பின்பு மிகுந்ததை தான் உண்ணும் இயல்புள்ளவன் தன் நிலத்தில் விதைக்க வைத்திருந்த விதை நெல்லினை விதைக்கும் விரும்புவானோ அந்த அளவுக்கு அந்த நிலத்தில் விளைச்சல் இருக்கும். 86வது திருக்குறள். செல்விருந்து ஓம்பி வருவிருந்து பார்த்திருப்பான் நல்விருந்து வானத்தவர்க்கு. தம் வழி செல்லும் தவசிகளை பேணி தன்னிடம் வரும் விருந்தினரை எதிர் நோக்கி இருப்பவன் வானவரால் சிறந்த விருந்தினனாக ஏற்றுக்கொள்ளப்படுவான். 87வது திருக்குறள். இணைத்துணைத்து என்பது ஒன்று இல்லை விருந்தின் திணைத்துணை வேள்வி பயன். விருந்தோம்பலாகிய வேள்வியின் பயன் இவ்வளவு என்று அளவிட்டு சொல்ல தக்கதன்று. விருந்தினரின் தகுதி அளவே அதன் அளவாம். 88வது திருக்குறள். பரிந்து ஓம்பி பற்று அற்றேம் என்பர் விருந்து ஓம்பி வேள்வி தலைப்படாதார். விருந்தினரை பேணி அவருக்கு சிறந்த உணவு படைத்தலாகிய வேள்வியை மேற்கொள்ளாதவர்
அவ்வறத்திற்கு பயன்பட வேண்டிய பொருளை நிலையானது என்று மயங்கி விருந்தினரை பாதுகாத்தும் பின்பு இழந்து விட்டதனால் ஆதரவு அற்றோம் என்று வருந்துவர். 89வது திருக்குறள். உடைமையுள் இன்மை விருந்து ஓம்பி உடைமையுள் இன்மை விருந்து ஓம்பல் ஓம்பி மடமை மடவார்கண் உண்டு. செல்வ காலத்து வறுமை என்பது விருந்தோம்பலை புறக்கணிக்கும் அறியாமையாகும். அஃது அறிவிலிகளிடம் உள்ளதாகும். 90வது திருக்குறள். மோப்ப குழையும் அனிச்சம் முகம் திரிந்து நோக்க குழையும் விருந்து. அனிச்சப்பூ முகர்ந்தால் மட்டுமே வாடும். ஆனால் விருந்தினரோ முகம் வேறுபட்டு நோக்கிய அளவிலேயே வாடிடுவர். விருந்தோம்பல் அதிகாரத்தில் உள்ள குறட்பாக்களின் பொருள்களை சுருக்கமாக என் கருத்தில் பதிந்தவர்களை பதிவிடுகிறேன். 81வது திருக்குறள். வந்தவரை வரவேற்பதே இல்வாழ்வு. 82. உபசரித்த பின்பே உண்ண வேண்டும். 83. விருந்து ஓம்புபவன் வாழ்வு வீணாகாது. 84. முகம் மலர்ந்தால் செல்வம் பெருகும். 85. நிறைந்த மனமுடையவன் நிலம் நிறைய விளையும். 86. உபசரிப்பவரை மேலோர் உபசரிப்பர். 87. அளவிட முடியாதது விருந்தோம்பல். 88. இருந்தும் இல்லாதவர் உபசரிக்காதவர். 89. கொடுக்காதவர் அறிவற்றவர். 90வது திருக்குறள். முகம் மாறுபட்டால் விருந்தினர் வருந்துவர். இனி வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் குறளையும் பொருளையும் மனதில் பதிப்போம். வாய்ப்பளித்த ஜெர்மனி தமிழறி வானொலிக்கு நன்றி, வணக்கம். தக்கோலம் என் ஜலநாதன், உத்திரமேரூர், தமிழ்நாடு, சங்கத் தமிழ் இலக்கிய பூங்கா. ஆம், இதுவரை குறளும் பொருளும் என்னும் தலைப்பிலே விருந்தோம்பல் பற்றி மிகச் சிறப்பாக சொல்லியிருக்கிறார். தக்கோலத்திலிருந்து பேராசிரியர் பட்டிமன்ற பேச்சாளர் என் ஜெல்நாதன் ஐயா அவர்கள். தமிழருடைய பாரம்பரியம் என்பது விருந்தோம்பலிலே உலகளாவிய ரீதியிலே பிரசித்தி பெற்றது. அதை வள்ளுவர் மிக அழகாக சொல்லியிருக்கின்றார். அதை படித்ததில் பிடித்ததாக நமக்கு தந்திருக்கின்றார் ஜெல்நாதன் ஐயா அவர்கள். நன்றிகள் ஐயா. மீண்டும் மீண்டும் இணைந்து சிறப்பியுங்கள். நன்றி, வணக்கம். நேயர்கள் கேட்டுக்கொண்டு